Hi, good morning, students. Good morning. Hi, good morning, students. நான் உங்கள் ஜெனோ. இன்னைக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி டிராயிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதை போர்டுலேயே வரைஞ்சி போடுறேன். நீங்கள் எல்லோரும் நோட்டில் வந்து ஏற்றிடுங்க இந்த கிளாஸை. ஓகேவா? லைவில் அது வீடியோ வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லோரும் வந்து வீடியோவில் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து இப்போது நேரடியாகவே நீங்கள் இது நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி வந்து 20 திங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா? புதன்கிழமை. ஆமாம், நீ புதன்கிழமை 23 டேட்டு. சரியா? -1 2005. ஓகேவா? டேட்டு நம்ம போட்டுறோம். இப்போது கிராஸ் பீஸ் வந்து இப்போ ஒரு நம்ம சதுரமான கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ். ஓகே, அதில் நம்ம இப்போ சதுரமாக வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். சதுரமாக நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் வந்து சதுரமான பீஸ் ஒன்று நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சதுரமான பீஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம்னா கிராஸ் பீஸுக்கு. இதே வந்து இன்னொரு சின்ன பீஸு சதுரமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பீஸே எடுத்துருக்கோம். சதுரமான பெரிய பீஸ் ஒன்று, இப்போ கிராஸ் பீஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் கழுத்துக்கு கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ். இப்போ இந்த மாதிரி மேப் போட்டிருக்க பார்த்தீங்களா? இந்த ரவுண்டு நெக்குக்கு வந்து நம்ம நேரெல்லாம் தைச்சா நமக்கு நேர் பீஸு கிடைக்காது. நம்ம இப்போ கிராஸாக எடுத்தால் தான் நமக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதில் வந்து இப்போ கழுத்துக்கு நம்ம பீஸ் எடுக்கணும்னா இதில் வந்து 1 இன்ச்சு சைஸில் டேப் கொடுங்கம்மா. டேப்பு எப்பயுமே 1 இன்ச்சு தான் நம்ம வந்து பெரிய நம்பரு. 1 இன்ச்சு டேப்பில் தான் வந்து அளவு எடுக்கணும். 1 இன்ச்சு சைஸில் தான் நம்ம அளவு வச்சுக்கணும். இப்படி வந்து இப்போ நடு சென்டரில் நம்ம 1 இன்ச்சு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்தீங்கன்னா இந்த பீஸில் கிராஸு வராது. ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ 1 இன்ச்சு இப்போ இதில் கிராஸாக எடுக்கணும்னா துணியில் இப்படி எடுக்கணும். கிராஸாக இங்கே பாருங்க.
இது நேர் பீஸு, இது கிராஸ் பீஸு. ஆமாம், இது நேர் பீஸு, இது கிராஸ் பீஸு. உங்களுக்கு வந்து எப்பயுமே ரவுண்டு நெக்குன்னு உங்களுக்கு வந்தாலே அதுக்கு வந்து நமக்கு கிராஸ் பீஸு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு நெக்கெல்லாம் நமக்கு இந்த போட்டிருக்கேன். ரவுண்டு நெக்கு நமக்கு நல்ல ரவுண்டாக கிடைக்கணும்னா நமக்கு ரவுண்டு நெக்கு அது வந்து நம்ம கிராஸ் பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் இது மாதிரி கிராஸ். நேர் எடுத்தீங்கன்னா வராது, இப்படி நேரா. சரி, எப்படின்னாலும் நமக்கு வந்து 1 இன்ச்சு தானே அகலம், துணியை நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வராது. சரியா, சாக் பீஸ் விழுந்துருது அடிக்கடி. இப்போ ஒரு கிராஸ் பீஸு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கிராஸ் பீஸ் இப்படி இருக்கு. இந்த கிராஸ் பீஸில் கிராஸ் வந்து இப்படி வரணும், இப்படி வரணும். அப்படி வரணும். இந்த கிராஸை வந்து எப்படி அணைக்கணும்னா, இங்கே பாருங்க, இப்படி கிராஸ் வச்சுட்டோம்னா இப்படி கிராஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கிராஸ் பீஸ் செட் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல இருக்கணும். இது இந்த ரெண்டையும் நேரா நம்ம இப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த பொசிஷன்ல நேரா இருக்கணும். இது நம்பர் 1 பொசிஷன், இது நம்பர் 2 பொசிஷன், இது விரிச்சா நம்பர் 3 பொசிஷன். அப்போ நம்ம ரவுண்டு கழுத்துக்கு இந்த பீஸ் வச்சு தைக்க சரியா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது தெரியலன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் அனுப்புகிறேன். கிராஸ் பீஸு தைப்பது எப்படி தைக்கிறது வந்து நான் வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன். கட்டிங் வந்து எப்படி பண்ணுனா நேராக வரமாட்டுதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் எதுனா புரியலன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு கிளாஸ் நான் போடுறேன். ஓகே பாய், தேங்க்யூ. கிராஸ் பீஸ் இது பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். என் வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.